இந்த நாளிலே கூட ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, இந்த வசனத்தை நன்றாக நாம் கவனிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவரை நாம் தியானிப்பது மிகவும் நல்லது. இயேசு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, ஆனந்தத்தை கொண்டு வந்தது. அவருடைய பிறப்பை குறித்து தூதர்கள் சொல்லும் போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே நற்செய்தியாக சொல்லுகிறதையும் நாம் பார்க்கின்றோம். உங்களுக்காக, இங்க ஏசாயா சொல்றாரு நமக்காக அப்படி சொல்லப்படுது. நமக்காக வசனங்கள் தெரிந்தா எடுத்து வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு மகனோ மகளோ பிறக்கும் போது உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், மகள் பிறந்திருக்கிறாள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்கே பொதுவாக தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக ஒரு பாலகன் பிறந்தாராம். அந்த பாலகன் எதற்காக பிறந்தார் என்றால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதருக்கும் ஒரு நோக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு மனிதன் உண்டாக்கப்படுகிறான், படைக்கப்படுகிறான், பிறப்பிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நோக்கம், அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகம் பாவம் என்கிறதான இருளினாலே மூடப்பட்டு, பாவத்தின் இருளினாலே சூழ்ந்து நிரம்பி கிடக்கிறது. அங்கே பிதா ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம்னா, இந்த உலகத்தை, பாவம் என்கிற இருள் மூடியிருக்கின்ற இந்த உலகத்தை அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்தகாரத்தை மாற்றி அவர் ஒளியை கட்டளையிடும்படியாக ஒரு தீர்மானத்தை அவர் வைத்திருந்தார். அதனாலதான் இயேசு பிறந்ததினுடைய நோக்கம் நம்மெல்லாம் புது ஆடைகள் உடுத்துவதற்கு அல்ல. இயேசு பிறந்ததினுடைய நோக்கம் நம்மெல்லாம் கேக்கு சாப்பிடுறதுக்கு கிடையாது. இயேசு பிறந்ததினுடைய நோக்கம் அலங்காரமான ஜோரணங்கள், தோரணங்கள், லைட்டுகளை போடுறதுக்கு இல்ல. அதெல்லாம் எதை காண்பிக்குது என்றா, மனிதனுடைய இருதயத்திலே பாவம் என்கிறதான இருள் மூடி கிடக்கிறது. அந்த பாவத்தை போக்குவதற்காக மனிதன் பல விதங்களிலே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த முயற்சிகள் எல்லாம் கடைசியில் என்னன்னா, அவனுக்கு தோல்வியிலே முடிவடைந்து விடுகிறது. என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவாகிய மெய்யான ஒளியினிடத்திலே வருகிறானோ, அன்னைக்கு அவன் தன்னுடைய வாழ்வுக்கான அடையாளத்தை, தன்னுடைய வாழ்வுக்கான அர்த்தத்தை அவன் இயேசுவிலே கண்டுகொள்ளுகிறான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்காக பிறந்தவர் தான் இயேசு. நமக்கு அவர் பாலகனாகவே இல்லை. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, இயேசுவை இன்னும் ஒரு குழந்தையாகவே, இன்னும் ஒரு பேபியா என்ன செய்யறோம்னு சொன்னா, பொம்மை மாதிரி செஞ்சு அல்லது அதற்கான குடிலை அமைத்து அதிலே படுக்க வைத்து தூங்கு தூங்கு பாலா நீ சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். அவர் பாலகனாக இப்பொழுது இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அந்த ஸ்டேஜை தாண்டி அவர் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கவனிங்க,
நமக்கு ஒரு குழந்தை என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தைய அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பையன் ஒரு ஆண் பிள்ளையாய் பிறந்தால் அவன் என்று சொல்வார்கள். ஆனா இங்க அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படின்னா என்னன்னா, அவர் மேன்மையானவர், அவர் பெரியவர், அவர்தான் இறைவன், அவர்தான் நம்மை தேடி வந்த இரட்சகர், அவர்தான் இந்த உலகத்தின் மக்களுடைய மீட்புக்காக பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் மேலான நாமமுடையவர், அவர் பெரியவர். அதனாலதான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாதாரணமானவர் அல்லங்க. இந்த உலகத்துல, இந்த உலகம் முழுவதும் 225 நாடுகளுக்கும் அதிகமாக கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு பண்டிகை எது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய பண்டிகை. இந்த உலக சரித்திரம் கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஆமென். ஆமா, இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றார். ஆமென். அப்ப இவர் எவ்வளவு மேலானவர். நமக்கு ஒரு குமாரன், பாலகன் அப்படின்ற அந்த ஸ்டேஜை தாண்டி அவர் குமாரன் அப்படின்ற அந்த நிலைக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, 30 வயதுல அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அந்த 33 அந்த வயசுலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, கல்வாரி சிலுவையில இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியான ஒரு மீட்பை அவர் அங்கே உண்டாக்குகிறார். அங்கே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன் ரத்தத்தை கொடுத்து, அவமானங்களை சகித்து, தன்னுடைய உடலெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா துண்டு துண்டாக்கப்பட்டவராய், சாட்டைகளினாலே அடிக்கப்பட்டவராக தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக அவர் கொடுத்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய பண்டிகைங்க. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நல்லா கவனிங்க, கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும்னா என்னன்னா, இதோ வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஜீவனுள்ள தெய்வம், இரட்சகர், ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் என்று பிதா அவருக்கு இந்த உலகத்துல எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவர் தந்தருளினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவத்தினுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட உன்னதமான நாமம், பரிசுத்தமான நாமம், தெய்வீக நாமம், என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நாமம். அந்த நாமத்தை யாரெல்லாம் ஆராதிக்கின்றார்களோ, அந்த நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ, அந்த நாமத்தை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் மீட்பு உண்டு, அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களுக்கு நித்திய பரலோக ராஜ்யம், அந்த மோட்சம் உண்டு. அவரை இல்லாமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக, இவர்கள் சொல்லுகின்ற அந்த மோட்ச ராஜ்யத்துக்குள்ளாக, அந்த சொர்க்கத்துக்குள்ளாக நுழைய முடியாது. இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளில இயேசுவை அறிந்து கொள்ளுவோம். இயேசுனுடைய பிறப்பினுடைய அர்த்தத்தை, அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர். வேதம் சொல்லுதுங்க, கர்த்தருடைய நாமத்தை யார் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்களாம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். கண்ட நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் இந்த உலகத்தினுடைய எந்த திசையில, எந்த மூலையில, எந்த கோத்திரத்துல, எந்த ஜாதியில, எந்த ஜனத்துல, எந்த மதத்துல யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் தான் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் தான் மீட்கப்படுவார்கள். இதுதான் சத்தியம். அவருடைய நாமம் அதிசயமானவர். வேற எதுக்கும் கொடுக்கப்படல, இயேசுக்கு மட்டும்தான் அவர் அதிசயமானவர் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய பிறப்பு அதிசயம். ஆமென்.
மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயிக்கப்பட்டிருந்த டைம்லயே அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் கற்பம் தரிக்கப்பட்டார். ஒரு மனுஷனும் மனுஷியும் கூடி அவர் பறக்கலங்க, சேர்ந்து பறக்கல. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே மரியாள் கர்ப்பவதியானால் அதன் மூலமாக ஒரு பரிசுத்த வித்தாக இயேசு அவர் பிறந்தார். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். புரிந்து கொள்ளுங்க, அவருடைய பிறப்பே அதிசயம். அதை புரிந்து கொள்ளணும். அவருடைய பிறப்பு அதிசயம். ஆமென். அவர் அதிசயமானவர். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். 3-4 நாளா கல்லறையில வைக்கப்பட்டிருந்த அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். நாயின் ஒரு விதவையினுடைய மகன், அந்த வாலிப மகனை அடக்கம் பண்ண கொண்டு போன அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பினார். 12 வருட அந்த சிறுமிய, 12 வயசு சிறுமியை என்ன செஞ்சாரு? அவர் உயிரோடு கூட எழுப்பினார். எங்கு சென்றாலும் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். குருடர்களுக்கு கர்த்தர் பார்வை அளித்தார். செவிடர்களுடைய காதுகளை கேட்க செய்தார். ஊமையர்களை பேச வைத்தார். முடவர்களை எழுந்து நடந்து ஓட வைத்தார். அவருடைய நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர். இங்க பாருங்க, இயேசு பற்றி இருன்ற வார்த்தை பயன்படுத்து. அதிசயமானவர். குழந்தை குமாரனானார், ஆனா அவர் அதிசயமானவர் அப்படின்னு என்னன்னா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்தான் ரட்சகர், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் மீட்பர், இவர்தான் தெய்வம், இவர்தான் தேவன், இவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். கவனிச்சிங்களா? இவர்தான் இறைவன். அவர் அதிசயமானவர். அவர் பிறப்பிலே அதிசயமானவர். அவருடைய மரணமும் அதிசயம் தான். தெரியுமா உங்களுக்கு? கல்லறையில போய் வைத்தாங்க. கல்லறையில போய் வைத்து விட்டு கல்லை என்ன செஞ்சாங்க? மூடி வைத்து விட்டு போய்விட்டார்கள். அந்த கல்லறைய 3ஆம் நாளில அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை என்ன செஞ்சு? ஆமா, கல்லறைய திறந்துச்சு. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் 3ஆம் நாளில உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, அவர் பாடுகள் பட்டு மனுக்குலத்திற்காக சிலுவையிலே மீட்பை உண்டு பண்ணி இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ மரித்தேன், நான் சதா காலங்களிலும். ஆமா, ஒரு செத்து போன தெய்வத்தை நாம கொண்டாடல. நாம ஒரு செத்து போன தேவனை ஆராதனை செய்யல. நாம ஒரு ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுள்ள தெய்வத்தை என்ன செய்யறோம்? நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவர் ஜீவனுள்ள தேவன், இவரே ரட்சகர். பாருங்க, 3ஆம் நாளிலே உயிரோடு கூட அவர் எழுந்தார். இந்த உலகத்தின் மீட்புக்காக சிலுவையிலே அவர் பாவத்தை அவர் சுமந்து ஒரு பரிகாரத்தை அவர் உண்டாக்கி விட்டார். யாரெல்லாம் அந்த வேத வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படும்படியாக யாரெல்லாம் அவரிடத்திலே ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு இலவச மீட்பை அவர் தருகிறார். மனதிலே நிம்மதியையும் சமாதானத்தையும் விடுதலையையும் புது வாழ்வையும் அவர் தருகிறார். அவர் நாமம் அதிசயமானவர். வேதம் சொல்லுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதிசயமானவர். அவர் நாமம், அவர் சொல்றாரு, உங்களுடைய நாமம் என்னன்னு சொல்லி மனோவா கேட்டப்ப சொல்லாரு, அது உனக்கு என்னப்பா, அவர் நாமம் அதிசயம்ட்டு போயிடுறாரு. இன்னைக்கும் அவரை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தன்னா அவர் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ வருவன்னா அவர் ஒரு நாளும் உன்னை அவமானப்பட்டு தலை குனிந்து போக விட மாட்டார். அவருடைய வாழ்வுக்கென்று அவர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்திருக்கின்றார். அவர் உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷம் உள்ளதாய், மகிழ்ச்சி உள்ளதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் அவர் மாற்றுவார். அவர் நாமம் அதிசயமானவர். அது மட்டும் இல்ல, ஆலோசனை கர்த்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் வேஸ்ட். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்காய் ஆலோசனையை தேடி ஓடுகிறார்கள் மக்கள். ஆனா வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படி சொல்றாரு. ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் தான் இயேசு. உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை அவர் தருவார். அவர் உண்மையில் கண்ணை வைத்த ஆலோசனை தருவார். திக்கு தெரியாம இந்த உலகத்துல எப்படி வாழ போகிறேன் என்று சொல்லி அங்கும் இங்குமாக
உனக்காக கண்ணீரோடு புலம்பி தவித்து வேதனையோடு வருத்தத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, இயேசு உனக்காக ஒரு அருமையான பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். உனக்காக ஒரு அருமையான ஒரு ஆலோசனை அவர் வைத்திருக்கின்றார். அவரிடத்திலே நீ வரும் பொழுது உனக்கு தேவையான ஆலோசனையை அவர் தந்து உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாய் காணப்படுகிறதா? அந்த கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை இருள் நிறைந்து காணப்படுகிறதா? ஆண்டவர் அந்த இருளை மாற்றி அதிலே ஆண்டவர் வெளிச்சத்தை அவர் கட்டளையிடுவார். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். வேதம் சொல்லுது அடுத்த வார்த்தை, வல்லமையுள்ள தேவன். அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல. அவர் சொல்லாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. எங்கெங்கோ போயிட்டோம், எதுவுமே நடக்கல, இந்த வியாதியிலிருந்து சுகம் வரல, அவனுடைய பிசினஸ்ல உயர்வுகள் இல்ல, அவனுடைய குடும்பத்துல சரியான நிம்மதி இல்ல, பொருளாதாரத்துல பற்றாக்குறைகள். ஆனா நீ ஆண்டவர் இயேசுவை நம்பி வா. அவர் சொல்லாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. தேவனாலே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அவர் வேதம் சொல்லுது, அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. வசனத்தை கவனிங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. ஆமென். என் இயேசுவால எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. என் இயேசுவால் எல்லாம் கூடும். வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, எப்ப வயசான பின்னாடி சொன்னாரு, ஏப்பா பயப்படுற? நீ பயப்படாத, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுனாரு கர்த்தர். ஆமென். 90 வயசுல 100 வயசுல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் அஞ்சுற? நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட்டு கலங்காத, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன்னை தைரியப்படுத்த, உன்னை உற்சாகப்படுத்த, நான் உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை வாழ வைக்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை மாற்ற, உன் கசப்பை நீக்க நான் உன் கூட இருக்கிறேன். நான் ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய முடியும். இதுவரைக்கும் மனுஷரை நம்பி நீ சோர்ந்து போனையா? கர்த்தரை நம்பி அவர் பாதத்துல சரணாகதி அடைந்து வா. அவருடைய பாதத்துல உன் வாழ்க்கையை அர்ப்பணி. அற்புதமாய் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவா. அவருடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன், சமாதான நித்திய பிதா. நித்திய பிதா. நான் பிதா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, நிரந்தரமா இருப்பார். ஆமா, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு சொன்னவரு நிரந்தரமா உன் கைய ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் பிடிச்ச கைய விட மாட்டாரம்மா. கடைசி வரைக்கும் உன் கைய பிடிச்சிட்டாருன்னா அவர் உன்னை விடவே மாட்டாரு. மனுஷன் எத்தனையோ பேரு கணவர்கள் மனைவிய ஆரம்பத்துல கைய பிடிக்கிறாங்க, கடைசியில விட்டுறாங்க. மனைவி புருஷன் கைய பிடிக்கிறா, விட்டுறா. பிள்ளைகள் பெற்றோருடைய கைய, பெற்றோர் பிள்ளைகளுடைய கைய பிடிக்கிறாங்க, விட்டுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நித்திய பிதா உன் கைய பிடிச்சிட்டாருன்னா அவர் விடவே மாட்டாரு. வேதம் சொல்லுது, அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். அவர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார். வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா பாருங்க, அவர் நித்தமும் உன்னை நடத்துவார். அவர் மரண பரியந்தம் நடத்துவார், முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். நித்தியமா அவர் இருக்கிறவர். அவர் என்னைக்குமே அவர் ஆண்டவரே, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னு யாருமே சொல்ல. வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. நித்திய பிதாட்ட வந்துட்டையா, நித்தியமா உன்னை போஷிப்பாரு, நித்தியமா உன்னை ஆசீர்வதிப்பாரு, நித்தியமா உன்னை நடத்துவாரு. ஹல்லேலூயா. ஆமா, நித்திய பிதாங்க அவரு, நித்திய பிதா. வேதம் சொல்லுது கடைசி வார்த்தை சமாதான பிரபு. சமாதான பிரபுன்னா கடையில போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அரிசி வாங்கலாம், கடைசி கடையில போய் நீங்க என்ன வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா சமாதானத்தை நீங்க 1 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்கன்னா கேட்டா தர மாட்டாங்க. என்ன இன்னைக்கு உலகத்துல வியாதிகள் பெருகி விட்டது. எங்கு பார்த்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா வியாதி பெருகிருச்சு. பலவிதமான கொள்ளை சம்பவங்கள் பெருகிவிட்டது. உலகத்துல சமாதானம் இல்ல, வன்முறைகள் பெருகிவிட்டது. ஆனா சமாதான பிரபுவாகிய இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுக்கிறதில்லை அப்படி சொல்லாரு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு.
பாருங்க, குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல. ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில் எதை சம்பாதிச்சு கொடுத்தார் தெரியுங்களா? அவர் பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ளவைகளை எல்லாம் ஒப்புரவாக்கி அவர் சமாதானத்தை சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். நம்முடைய தாய் தகப்பன்மார் பணத்தை வேணா சம்பாதிச்சு கொடுக்கலாம், நிலங்களை ஆஸ்திகளை சம்பாதித்து கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சார்னா, சாத்தானிடமிருந்து நாம இழந்தவைகளை எல்லாம் பறித்து நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். பூமியில சமாதானத்தை தேடி இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கிறான், குடிக்கிறான். அதனால சமாதானம் வரல. ஏயா குடிக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்லலாம் தெரியுமா? வீட்டுல ஒரே சண்டைங்க, நிம்மதி இல்லைங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பாத்தீங்கன்னா போதல, பத்த மாட்டேங்குதுங்க, விலைவாசி உயர்ந்து விட்டது, வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணினவனோ அதே வார்த்தையை பேசுறான், கல்யாணம் பண்ணாதவங்களும் அதே வார்த்தையை பேசுறாங்க. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்குள்ள வாலிபர்களுக்குள்ள சமாதானம் இல்ல. சமாதானம் இல்லாததுனாலதான் நிறைய தற்கொலைகள் பெருகிவிட்டது. சமாதானம் இல்லாததுனாலதான் நிறைய விவாகரத்துகள் பெருகிவிட்டது. சமாதானம் இல்லாததுனாலதான் நிறைய கலவரங்கள், வன்முறைகள் பெருகிவிட்டது. அப்ப இந்த சமாதானத்தை தேடி எங்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு ஓடிவாங்க, கல்வாரி சிலுவையின் அண்டைக்கு ஓடிவாங்க. அவர் அண்டைக்கு நீங்க வரும்போது போதுமான சமாதானத்தை, நிறைவான சமாதானத்தை, நீங்கள் விரும்புகின்ற சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த சமாதானம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகவே போகாது. இயேசு வீட்டுக்குள்ள நுழைந்து சொன்னாரு, என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்களுக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லைன்னு சொன்னாரு. அந்த சமாதானத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அதனால இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பினால இயேசு கிறிஸ்துவ உண்மையாய் நாம் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. உண்மையாய் கொண்டாடுவோம். ஆமா, போய் ஆலயத்துக்குள்ள நின்னுட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு, ஆலயத்துல நின்று டான்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாத்தீங்கன்னா கேட்க வாயில வந்து அப்படியே கவ்விக்கிட்டு, அப்படி இல்ல. இயேசுவை உண்மையாய் கொண்டாடுங்க, இருதயத்தில் இருந்து அவரை கொண்டாடுங்க. ட்ரெஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, கவலை இல்ல, இயேசு நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா, சந்தோஷமாய் கொண்டாடுங்க. ஒரு சிலருக்கு ஆகாரத்தை, ஏழையான மக்களுக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாடுங்க. சர்ச்சுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தரே கேக் ஊட்டி மகிழ்ந்துகிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாரு, ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லாதீங்க. வெளியில எத்தனையோ பேர் இயேசுவை அறியாத மக்களுக்கு ஓடி போய் கேக்க கொடுத்து அதோடு கூட ஆண்டவருடைய நற்செய்தியை அவங்களுக்கு சொல்லி இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுங்க. ஒரு புதிய ஆடையை வாங்கி ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லாதீங்க, மற்றவங்களுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லுங்க. அதுதாங்க கிறிஸ்துமஸ். ஆமென். இந்த உலகத்தை போல நம்ம வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் நாளில இந்த இனிப்பான செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, நமக்காக அவர் பிறந்தார். அவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் நாம் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமென். ஆண்டவர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த செய்தியின் மூலமாக உங்கள் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.